கேட்டீங்க, 15 நாளாவது தராங்களாமா? கிடையாதா? 100 நாள் வேலையில 15 நாளும் கொடுக்கறது இல்ல. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து காசு எதுக்கு வாங்குறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அந்த 100 நாள் வேலை திட்ட காசு எங்க போகுது? ஏன் இதெல்லாம் கேட்கறதுக்கே நாளே இல்ல. ஆனா 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்க வாயை அடிச்சிடணும். அதான் அவங்க பண்றது. அந்த 1000 ரூபாயும் டாஸ்மாக் தான் போவோம். டாஸ்மாக்ல இருந்து திருப்பி 1000 ரூபாய் உங்க பேங்க்குக்கு வரும். இதேதான் பாதி பேருக்கு தான் கொடுப்பாங்க. ஐயோ அது ஏன் கேக்குறீங்க? அந்த கொடுமை எல்லாம் வேற. இதுல வேற மகளிர் உரிமை தொகைன்னு அழகான பேர் வேற. அது விடுங்க. ஆனா இதை விட உச்சக்கட்ட கொடுமை என்ன? குடிகாரர்களாகிய நம் வீட்டு ஆண் மகன்களை ஆக்கியதுதான் பெரிய கொடுமை இல்லையா? தாத்தா, அப்பா, வீட்டுக்காரு, கூட பிறந்த அண்ணன், தம்பி, புள்ள, பேர எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டாங்களா? ஆக்கினாங்களாமா? எல்லாரையும் குடிகார. ஒரு வீட்லயாவது குடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வீட்டுல ஐயோ குடிக்கவே மாட்டாங்க, எங்க வீட்டு ரொம்ப உத்தமம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எதுவும் கிடையாது. குடிச்சிட்டு வந்து சும்மா படுத்துப்பாங்களா நம்ம ஆண் மகன்கள்? வந்து சாத்து அப்ப வாய திறக்க முடியாது, திருப்பி அடிக்க மாட்டாங்க. பெண் மனைவின்னு சொல்லிட்டு அடி உத. எத்தனை பேர்கிட்ட இந்த சோக கதையை கேட்கறேன் தெரியுமா? அம்மா நாங்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். அதாவது குடிச்சிட்டு வந்து சும்மா இல்ல, வந்து வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறது, குழந்தைங்களை அடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம், மன கஷ்டம், அவமானம். நம்ம பிள்ளைங்க எதிர்க்க, நம்ம வயிற்றுல பிறந்த குட்டி குழந்தைங்க எதிர்க்க நம்மள பெண்களை அடிக்கிறாங்க, மனைவிமார்களை அடிக்கிறாங்க, கணவன்மார்கள்னா அது என்ன ஒரு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு கஷ்டம். சினிமால வேணா அது ஒரு பெரிய வடிவேல் காமெடியா இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில அது காமெடி இல்ல, கொடுமை. கொடுமை தானே? நம்ம வீட்டு குழந்தைங்க பிள்ளைங்க இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களே குடிக்க வச்சுட்டாங்க. அதுதான் இந்த ஆட்சியின் சாதனை. சின்ன சின்ன பொம்பளை பசங்களும் எனக்கு பயமா இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், எங்கடா ஏதா வீடியோ வந்துட போகுதுன்னு. எக்ஸாம் முடிஞ்சவனையே பள்ளிக்கூடத்திலயோ கல்லூரியிலயோ பெண்களும் ஆண்களும் உட்காந்து டாஸ்மாக் திறந்து குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சு சீயா சொல்ல வீடியோவை போட போறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு செலிப்ரேஷன் அதானா என்னன்னா, முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சிட்டோம், நம்ம ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்மளால குடிக்கலாம் அப்படின்ற மனநிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? தெரு முழுக்க குடி கடைகளையும் சாராய கடைகளையும் திறந்து வச்சது யாரு?